ஹே ரீடர்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 2024 நான் படித்த புக்ஸோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், இந்த ஒரு புக் என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற புக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, எவ்ரி ஒன் ஷுட் ரீட் திஸ் புக் அப்படின்ற ஒரு புக் நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் 2024 நான் படித்த புக்ஸ் எல்லாமே ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். பிஸ்னஸ் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப், பொயட்ரி, ஃபிக்ஷன், ஃபிலாசபி அண்ட் ஆடியோ புக்ஸ். ஸோ இந்த எல்லா கேட்டகரியிலும் நான் என்னென்ன புக் படிச்சிருக்கேன்னு ஒன்றா பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு 2 போனஸ் பாயிண்ட்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் புக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா ரிவ்யூ. புக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க அண்ட் எனக்கு 9 to 5 ஜாபில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரீவர்க் புக் உங்களுக்கு பெஸ்ட்டான புக். சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கை பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி ஒன் ஷுட் ரீட் திஸ் புக் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஓன் அ காப்பி. காப்பிகேட் மார்க்கெட்டிங் பை பர்க்ஹெட்ஜ். ஸோ இந்த புக் எப்படின்னா, காப்பி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. உன் வெல்த்தே காப்பி பண்ணி தான் நடக்குது. இந்த வேர்ல்டே காப்பிங்கில் தான் போயிட்டுருக்கு. எல்லாத்தையுமே காப்பி பண்ணி பண்ண முடியும். வெல்த்தையும் உன்னால் இன்னொருத்தங்கள்ட்ட காப்பி பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம். த பேரபிள் ஆஃப் பைப்லைன். ஸ்டார்ட் போட புக்கை ஸ்லைட்லியாக எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த புக்கு. அண்டு ஆன்லைன் மணி ஏர்னிங் பற்றி ஒரு அவேர்னஸ் இந்த புக்கில் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நான் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து தி காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற இந்த வேர்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், இந்த கம்ப்ளீட் புக்கை படிக்க தேவையில்லை. பிகாஸ் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் புக்கை எழுதியிருக்காரு. அண்ட் காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. யூடியூப் சீக்ரெட்ஸ். இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கும் சரி, டைட்டில்ஸ் போடுறதுக்கும் சரி, தம்ப்நெயில்ஸ் போடுறதுக்குமே சரி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இந்த யூடியூப் சீக்ரெட்ஸ் புக் தான். ஸோ நீங்கள் பிகினராக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த யூடியூப் சீக்ரெட்ஸ் புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு பில்டிங் ஏ ஸ்டோரி பிராண்ட். ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க ஆர் நான் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த புக்கை படிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் டு பில்ட் அ பிராண்ட். அண்ட் 50 மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் யூ ரியலி நீட் டு நோ. ஸோ இந்த புக்கு கொஞ்சம் யூனிக்கான புக். எப்படின்னா, இப்போ எனக்கு பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னு தெரில, அதோக்ராசினா என்னென்னு தெரில, ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னென்னு தெரில, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு தெரில அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு 50 ஐடியாஸை மட்டும் எடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் வேர்ல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம். அண்டு 100 million offers பை அலெக்ஸ் ஹர்மோசி. ஸோ இந்த 100 million offers புக்ஸ் ஸோ ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஐடியாஸ் மட்டும்தான் இந்த புக்கில் இருக்கும். நீங்கள் இந்த புக்கை படிச்சுட்டு அப்படியே உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாம். பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக் மாதிரி இருக்கும். தி கம்யூனிகேஷன் புக். ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த புக். அண்ட் தி 7 ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் சக்ஸஸ். ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். இந்த புக்கில் இருந்து எனக்கு இப்போவும் தோணக்கூடிய 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஹவு கேன் யூ ஹெல்ப், ஹவு கேன் யூ சர்வ். இது ஒரு 2 கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த புக் படித்ததுக்கப்புறம். 7th லாவில் சொல்லியிருப்பாங்க. செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரின்னு அப்படின்னா பொயட்ரி. ஸோ அதில் இந்த மகாத்மா காந்தியோடைய 2 புக்கை கம்பைன் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருப்பாங்க, அவருடைய ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ் அண்டு தாட்ஸ். ஸோ காந்தியை பற்றி நான் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்ற பர்சன் கண்டிப்பாக இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அவருடைய மற்ற புக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் குட்டி குட்டி கோட்டில் அவரை பற்றின இம்பேக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்டு SOW பை திருவிக்ரம். இவர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. ஸோ அவர் புக் எழுதியிருக்குன்னு எனக்கு சொன்ன உடனே நான் உடனே வாங்கிட்டேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இந்த புக்கு படித்தது பார்த்தா ப்ராக்டிக்கலி பெயின்ஃபுல். ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் இந்த புக்கு. அண்ட் இதில் இருக்க போயம்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்பில் இருந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் அவர் நிறைய புக் எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் 101 ஹைக்கூ. ஸோ இந்த புக் எப்படின்னா 2 to 3 lines தான் ஹைக்கூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது என்ன மாதிரி ஃபார்ம் அப்படின்ட்டு. அண்டு இதில் இருக்க ஒவ்வொரு ஹைக்குமே ஒர்த்தபிள். ஸோ இந்த ஹைக்கூ எப்படி இருக்குன்னா, ஒரு 3 lines படித்ததுக்கப்புறம் ஒரு ½ hour டைம் எடுத்துக்கணும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்லைட்மெண்ட் புக் இது. பீஃப் கவிதைகள் பை பச்சோந்தி. பீஃபை பற்றின எந்த ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் இந்த கவிதையை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக இருக்கும்.
ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லாக அவ்வளோ ப்ராக்டிக்கலாக எழுதியிருப்பார் இந்த கவிதைகள் புக்கில் பச்சோந்தி அவர்கள். ஸோ என்னுடைய ஃபேவரட் தமிழ் பொயட்ரி புக்கில் இந்த புக் தான் இருக்குது, பீஃப் கவிதைகள் பை பச்சோந்தி. தேர்டாக பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப்பில் ஃபஸ்ட்டு நான் படித்த புக்கு ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் நான் படித்ததுலே. இன்னமும் இந்த புக்கு நீங்கள் படிக்கிற அப்படின்னா உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தி அல்டிமேட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் மேனுவல். இந்த புக் படித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணலாம். அண்டு ரொம்ப அழகாக நீங்கள் ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கைடு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ட்ரூத்தை எல்லாத்தையும் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும் இந்த புக்கு. கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ரீட் தான், பட் அந்த எல்லா கதையுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. என்னுடைய ஃபேவரட் ஹவு டு திங்க் லைக் டாவின்சி. ஸோ டாவின்சியை பற்றின இன்ட்ரோவே தேவையில்லை. இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜெயிண்ட் புக் தான் வெல்த் மணி கான்பை. ஸோ இதில் வந்து ஒரு 8 சாப்டர் இருக்குது. இந்த 8 சாப்டரை பற்றியுமே 8 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ராபின் சர்மா புக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஃபஸ்ட்டு படித்தது வந்து 5 AM கிளப்பு அண்டு த மாங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி, இது 2 தான் படிச்சிருக்கேன். அந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப்புன்னு வரும்போது இந்த புக் இந்த இயரில் ரிலீஸ் ஆனதுனால உடனே வாங்கி படித்தேன். ப்ராக்டிக்கலி ப்ரூவன் வேஸ் டு பி ஜென்ரேட் அ வெல்த். ஸோ பணம் வந்து தேவையே இல்லை, உன்னோட ஹேபிட்ஸ் இருந்தாலே போதும், பணம் மேட்ரே இல்லை, நீ ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணாலே உனக்கு பணம் தானாக வரும்ன்ற விஷயத்த 8 சாப்டர்லையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த கம்ப்ளீட் புக் ரிவ்யூமே 8 சாப்டரையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபிலாசபி அண்ட் ஃபிக்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு புக் என்னோடய ஃபேவரட் என்னென்னா ஆஸ் அ மேன் திங்கர். இந்த புக்கு வந்து பேசுகிறதுக்கே இல்லை, ஏன்னா அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான புக் இது. பிகாஸ் இதை படிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours அப்படியே உட்காந்துட்டேன். யாரா இந்த ஜேம்ஸ் ஆலன் இப்படி எழுதியிருக்கான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னான ஒரு புக். அப்படின்னா என்னோடய திங்கிங்கே அப்படியே புரட்டி போட்ட ஒரு புக் அப்படின்னா இந்த ஆஸ் அ மேன் திங்கர் அப்படின்ற இந்த ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு நீங்கள் படிக்கலைன்னா தயவு செய்து போய் உட்காந்து படிச்சிருங்க. ஆர்ட் ஆஃப் வார். ஸோ இந்த புக்கை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்னமும் எனக்கு இந்த புக்கில் இருந்து ஒரே ஒரு கோட் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா த வைஸ் வாரியர் அவாய்ட்ஸ் பேட்டில். என்னுடைய ஃபேவரட் ஆத்தர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின கித்தார் இசைக்கும் துறவி. லாஸ்ட் இயர் அவரோட பர்த்டேக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ பியூட்டிஃபுல் ரைட்டிங்ஸ் இந்த புக்கு. டெஃபினட்டாக இந்த புக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த புக்கை தயவுசெய்து உட்காந்து படிங்க. தி மோட்டார்சைக்கிள் டைரிஸ் பை ஷேக்வேரா. ஸோ ஷேகுவாராவோட இந்த புக் வந்து மூவியாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் என்னுடைய ஃபேவரட் புக் ஷேகுவாராவாக மாறதுக்கு முன்னாடி அவர் போன ஜேர்னி தான் அவரை வந்து மோல்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவர் போன ஜேர்னியை பற்றி சொல்கிறது தான் இந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதோட ஃபிலிமை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேம் அப்பான லைட் ஹவுஸ் பை சாந்தனு நாயுடு. ஸோ இந்த புக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். புக்கோட ஷார்ட் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை அப்போவே பண்ணி முடிச்சிருங்க, ரெஸ்பான்ஸே வரலனாலும் சரி. அண்ட் அடுத்து தி ப்ரொப்பட் வந்து லைஃப் சேஞ்சிங் புக்காக இருக்கும் எல்லாருக்குமே. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமுமே எதுவுமே இல்லைடா, நீங்கள் நினைக்கிற லவ் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எல்லாமே ஒன்றுமே இல்லை. எல்லாம் வந்து உன்னோட திங்கிங் ப்ராசஸையே புரட்டி போடும். அந்த மாதிரி ஒரு புக் தான் தி ப்ரொப்பட். படிக்கலை அப்படின்னா இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அனிமல் ஃபார்ம். இந்த புக்கு படிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஜார்ஜ் ஆர்வலோட ரைட்டிங் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அண்ட் அந்த அனிமல் வந்து ஒவ்வொன்றும், அந்த பிக் ஆகட்டும், அந்த ஹார்ஸ் ஆகட்டும், அந்த ஆஸ் ஆகட்டும், அந்த ஹென் ஆகட்டும், அந்த அனிமல் ஃபார்முக்குள்ளே நடக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஃபயர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் எனக்கு இதில் ஃபேவரட்டான ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஸோ மேன் இஸ் த ஒன்லி அனிமல் கன்சியூம் வித்தவுட் ப்ரொடியூசிங். ஸோ அட்வென்ச்சரஸான, த்ரில்லிங்கான, பொலிட்டிக்கல் கம்பைண்டான ஒரு புக்கை நான் படித்து ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அனிமல் ஃபார்மை தயவு செய்து படிங்க. டோ டீச்சிங் பை லாட்டோஸ். மனசில் இருக்கக்கூடிய மைன்யூட்டான விஷயம் எல்லாத்தையுமே தேடி 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 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான புக் தான் இந்த டோ டீச்சிங். அண்ட் மேக்தப் தி ஒஸ்ட் புக் ஆஃப் தி இயர் அப்படின்னா மேக்தப், அவ்வளோதான். என்னுடைய ஃபேவரட் தி ஓல்டு மேன் அண்ட் த சி. இந்த புக்கோடைய கம்ப்ளீட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற இந்த புக்கை இன்ன வரைக்கும் நான் படிக்கலை
அப்படின்னா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு தயவு செய்து உட்காந்து இந்த புக்கை படிங்க. உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய ஒரு புக்காக இந்த புக் அமையும். என்னுடைய அனதர் ஃபேவரட் தி லிட்டில் பிரின்ஸ். இந்த குட்டி இளவரசன் அப்படின்ற இந்த புக்கு வந்து குழந்தைங்களுக்கான புக்குன்னு சொல்லுவாங்க. சத்தியமாக கிடையாது. ஏன்னா இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு சிங்கிள் செட்டிங்கில் முடித்தேன் இந்த புக்கை. எனக்கு அந்த பிரின்ஸ் அந்த குட்டி இளவரசனோட அடுத்தடுத்த பிளானட்டுக்கு போகணுன்னு இன்னமும் தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த புக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த புக்கோடைய ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். சாக்ரட்டிஸின் சிறப்பு நூலகம். அவரோட புக்ஸில் நான் படித்ததுலேயே தி பெஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா சாக்ரட்டிஸின் சிகப்பு நூலகம் இந்த புக்கை சொல்லுவேன். ஆன் குவாலிட்டி பை ராபர்ட் எம். பிசர். ஆன் குவாலிட்டி புக் எப்படி அப்படின்னா இதோடைய ஆரிஜின் வந்து ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் புக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த புக்கில் எழுதாமல் விட்ட ஒரு சில பேசேஜஸ், நான் இன்றைக்கி இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேசேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புக் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆன் குவாலிட்டி. இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் புக் படிக்கணும். ஸோ அந்த புக்கை படித்தாதான் இந்த புக் உங்களுக்கு புரியும். தி புக் ஆஃப் லைஃப் பை ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. ஜேகேவோட ஒவ்வொரு லைனுமே உங்களை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு சாகடிக்கும், நோகடிக்கும். ஐயோ தப்பு பண்ணுறோம், ஐயோ இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அண்ட் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 365 டேஸுக்குமே ஒரு பேசேஜஸ். ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் 2025க்கு நீங்கள் புதுசாக ஒரு புக்கை படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்து டெய்லி 1 பேஜ் படிங்க. அது உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த இயர் நான் படித்ததுலே த பெஸ்ட் புக் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு கொடுத்தீங்கன்னா தி புக் ஆஃப் லைஃப் பை ஜேகே இந்த புக்குக்கு தான் நான் கொடுப்பேன். அண்ட் தென் என்னோடய 2 காஃபி பைட்ஸ் அப்படின்னா இந்த புக் தான். ஏன் காஃபி பைட்னு சொல்கிறேன்னா எல்லாமே 1 மினிட்டில் இருக்கும். ஸோ ஃபிலாசபி ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து கம்பைண்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபிலாசபியில் எனக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா எந்த ஒரு கான்செப்ட்டுமே ஃபிலாசபியில் 1 பேசேஜில் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸ்டாய்சிசம் அப்படின்னா அது எனக்கு 1 பேசேஜில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பானுங்க இந்த புக்கில். ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆர்ட்ஸ் எல்லாத்த பற்றியுமே ஒரு மினி பைட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டாவின்சியோட பரவாயில்ல 10 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டாவின்சியோட ஒர்க் ஆகட்டும், பிகாசோட ஒர்க் ஆகட்டும், ஸோ எல்லாத்த பற்றியுமே ஒரு லைனில் 1 பேசேஜில் அந்த ஆர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். இந்த 5th பார்ட் என்ன அப்படின்னா ஆடியோ புக்ஸ். நான் ஆடியோ புக்ஸு 2 யூடியூப் சேனலில் மட்டும்தான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் தி ரெட் ஃப்ரோஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்ட்டு ஒரு சேனல், அண்ட் தென் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வித் அலைசா. ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வித் அலைசா அப்படின்ற இந்த புக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது ரெண்டுத்துலேயுமே நிறைய போயம்ஸும் சரி, நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2 போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 100 புக்ஸை உங்கள் லைஃப் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் படித்தாகணும் அப்படின்னா இந்த 100 புக்ஸை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன், நான் ஃபாலோ பண்ணுற டாப் 10 யூடியூபர்ஸ் யார் அப்படின்னா ஜார்டன் பீட்டர்சன், நேவல் ரவிகாந்த், நிக்கில் கோமத், டெட்டாக்ஸ், துருவராத்தே, மார்க் டுலிப்ரி, பேச்சு, தத்துவ பேச்சு அண்ட் யூடியூப் கிரியேட்டர்ஸ். ஸோ இவங்களாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற டாப் 10 யூடியூபர்ஸ். உங்களுக்கான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக படித்த புக்கை இஃப் யூ கேன் உங்களால் முடிஞ்சால் அதை ஒரு லிஸ்ட் அவுட் மேக் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஒரே இடத்துல நிறைய புக் ரெக்கமெண்டேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நார்காட்டிக் கிரியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்.